இது மகிமை நேரம். ஆண்டவரும் உலக ரட்சகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடிய நேற்ற பரிசுத்த நாமத்தில் நண்பின் வாழ்த்துக்கள். தொடர்ச்சியாக நாம் நித்திய ஜீவனை குறித்து நாம் பார்த்தோம். இந்த ஜீவன் எப்படி கிடைக்கும்னு பார்த்தோம். ரெண்டாவது, இந்த ஜீவன் கிடைப்பதற்கு இன்னொரு காரியம் எப்படின்னா விசுவாசம். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. எபிரேயருக்கு எழுதின புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, விசுவாசமானது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாத நிச்சயமாயிருக்கிறது, அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். விசுவாசமானது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாத நிச்சயமாயிருக்கிறது, அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். தொடர்ந்து நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். இன்னும் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். உங்களுடைய விசுவாசம் எப்படி இருக்கு இன்னைக்கு? தேவன் மேல இருக்கா, மனுஷன் மேல இருக்கா? தேவன் மேல் இருந்தால், கர்த்தர் மேல இருந்தா உங்களுடைய விசுவாசம் கனப்படுத்தப்படும். மனுஷனை நம்பினீங்க அப்படின்னா நீங்கள் தோற்று போவீர்கள். நீங்கள் தோற்று போவீர்கள். தோல்வியே உங்களுக்கு மிஞ்சும். ஏன்? மனுஷன் உங்களை கைவிட்டுருவாங்க. இன்னைக்கு இருக்கிற மனுஷன் நாளைக்கு உயிரோடு இருப்பாங்க, அவனுக்கே தெரியாது. இன்னைக்கு உயிரோடு இருப்பான், இன்னைக்கு பேசிக்கிட்டு இருப்பான், இன்னைக்கு பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னா நாளைக்கு இருப்பேனாங்கிற எனக்கு தெரியாது. அது அவர் கையில இருக்கு. அவர் கூப்பிட்டாருன்னா போய்கிட்டே இருப்பேன். பாப்பான்னாரு அவ்வளவுதான், ஓகே ஆண்டவரே அப்படின்னு பேரு. அவர் கூப்பிட்டாருன்னா பாடின பிறகு நம்ம இங்க இழுத்து பிடிச்சுக்கிட்டு போக மாட்டேன் உட்கார முடியாது. எனக்கே தெரியாது. ஜீவனுடைய கையில் இல்லை, அவர் கையில் இருக்கிறது. நான் ரொம்ப நாள் இந்த உலகத்துல வாழ்ந்துருவேன். யார் சொல்லுது? உங்களே நீங்க ஏமாத்திக்கிட்டு இருக்கீங்க. முடியாதுங்க. மனுஷனை நம்பினீங்கன்னா அவன் என்னைக்கு இருப்பான் நாளைக்கு இருப்பான்னு தெரியல. வேறும் தெளிவாய் சொல்லுகிறது, மனுஷன் அவர் கையில நீர் குமிழியை போல் இருக்கிறான். மனுஷனுடைய வாழ்க்கை ஆண்டவருடைய கையில நீர் குமிழியை போல இருக்கு. காலையிலே பூத்து மாலையிலே வாடி போகிற புஷ்பத்திற்கொப்பா இருக்கிறான், புல்லுக்கொப்பா இருக்கிறான். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு லைஃப். ஆனா அந்த லைஃப்ல கிறிஸ்து இருந்தாருன்னா தப்பிப்பாங்க. இன்னைக்கு அந்த விசுவாசம் இருக்கிறதா கிறிஸ்து மேல? இந்த ஜீவனை எனக்கு தருவதற்கு ஒரு வல்லமை உள்ள ஒரு விசுவாசம் இருக்கா? இந்த ராஜ்யத்தை எனக்கு கொடுப்பதற்கு வல்லமை உள்ள ஒரு விசுவாசம் இருக்கா? மனுஷனை நாடி 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 ஓடி போறோம். அந்த கடைசி உங்களுக்கு என்ன தெரியுமா கிடைக்கும்? என்ன மிஞ்சும்? ஃபெயிலியர். மனுஷன் உதவி செய்ய மாட்டாங்க, கைவிட்டுருவாங்க. சொல்லுவான், நான் உனக்கு செய்வனாக்கும், நான் உனக்கு எல்லா உயிரையே கொடுப்பனாக்கும், உனக்காக நான் நிற்பனாக்கும், நான் வருவனாக்கும், நான் உனக்கு அது செய்யறேன், நான் உனக்கு என்ன வேண்டாலும் செய்வேன், உனக்காக எதை வேண்டாலும் செய்வேன், எதை வேண்டாலும் உனக்கு விட்டு கொடுப்பேன், எதை வேண்டாலும் உனக்காக இழப்பேனா. உலக மனுஷன் சொல்லுவாங்க. கடைசி அதே மனுஷன் அன்னைக்கு எனக்கு இருந்துச்சு சொன்னேன், இன்னைக்கு என்கிட்ட இல்லை, இன்னைக்கு என்கிட்ட இல்லை. ஆனா அந்த கிறிஸ்து சொல்றாரு, உனக்காக நான் என்னுடைய ஜீவனையே கொடுத்து உன்னை மீட்டெடுத்திருக்கிறேன், உனக்காக என்னுடைய கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் உனக்காக நான் கொடுத்திருக்கிறேன். கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் உனக்காக நான் சிந்த கொடுத்திருக்கிறேன். ரத்தம் மட்டும் இல்லைங்க, விழாவில குத்தும் போது ரத்தமும் தண்ணீருமாய் வெளிப்பட்டதுன்னு பைபிள் சொல்லுது. ரத்தமும் தண்ணீருமாய் வெளிப்பட்டதுன்னு வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு அந்த கிறிஸ்துவின் அன்பு, அந்த இயேசு கிறிஸ்துவின் அன்பு உங்களுக்குள் ஊற்றப்பட வேண்டுமானால், இருக்க வேண்டுமானால், ஜீவன் இருக்க வேண்டுமானால், அவரை முழுமையாக நீங்கள் நம்பி விசுவாசிக்க வேண்டும். விசுவாசம் தான் உங்களை நடத்தும். விசுவாசம் தான் உங்களுக்கு நடத்தும். ரொம்ப வருஷத்துக்கு முன்னால ஆரம்ப காலத்துல எனக்கு ஒரு பைக் உண்டு. அந்த பைக்கெல்லாம் இல்லை, நிப்பாட்டிட்டாங்க. ஒரு இடத்துக்கு ஊழியத்துக்கு போயிருக்கேன். பெட்ரோல் போட காசு இல்லை. ஆரம்ப கால ஊழியன்னு வைங்களேன்,
கொஞ்சம் காசு இருந்தால் அதுக்கு பெட்ரோல் போட்டு ஊழியத்துக்கு போயாச்சு. காட்டு பகுதியாக போகணும், ஊழியத்துக்கு திரும்பி வரணும். பைக்கை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பைக்கை ஸ்டார்ட் பண்ணி பைக் வருது கிட்டத்தட்ட ஒரு 15 கிலோமீட்டர் வரணும். பைக்கை ஸ்டார்ட் பண்ணி பைக் வந்துக்கிட்டே இருக்கு. எங்கள் வீடு பக்கத்தில் வந்து பைக் நின்றுட்டு, வீடு பக்கத்தில் வந்து பார்க்குறேன் பைக் ஆஃப். அங்கே ஸ்டார்ட் பண்ணி பார்க்குறேன், ஸ்டார்ட் ஆகலை. டேங்கை திறந்து பார்க்க பெட்ரோல் இல்லை. டேங்கை திறந்து பார்க்க பெட்ரோல் இல்லைங்க. 15 கிலோமீட்டர் பெட்ரோல் இல்லாமல் என் பைக் வந்துச்சுங்க ஒரு நாள். ஏன் தெரியுமா? நான் விசுவாசிக்கிற தேவன், நான் விசுவாசிக்கிற தேவன், நான் விசுவாசிக்கிற ஆண்டவர். அவரால் எதையும் செய்ய முடியும். அவரை நம்புனீங்கன்னா, அவரை விசுவாசிச்சீங்கன்னா, இன்னைக்கு அவர் மேல உங்களுடைய நம்பிக்கை விசுவாசம் இருக்கிறதா? அந்த மனுஷன் எனக்கு தருவான், இந்த மனுஷன் எனக்கு தருவான், அந்த மனுஷனுக்கு உதவி செய்வான், இந்த மனுஷனுக்கு உதவி செய்வான், ஒருத்தனை செய்ய மாட்டான், உங்களை கைவிடுவான். கிறிஸ்து உங்களுக்கு உதவி செய்வான். நம்புங்க, அவர் விசுவாசிங்க, அவர் மேல நம்பிக்கை வைங்க, அவரை முழுமையுமா சார்ந்து விடுங்க. அவர் உங்களை உயர்த்தி ஆசீர்வதிப்பாராக. தலைகளை தாழ்த்தி வைப்போம். தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த மகிமை நேர நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். டிவி நிகழ்ச்சிக்கு நடத்துகிற தம்முடைய தாசனை கர்த்தர் ஆசீர்வதி. ஊழியத்திற்கு உதவி செய்கிறவர்களை ஆசீர்வதி. மகிமை நேர நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு மீதும் ரத்தத்தின் வல்லமை பொழுது இறங்குவதாக நான் ஜெபிக்கிறேன். சரீரத்தில் இருக்க வியாதியின் கூறுகள் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமும் வல்லமையுள்ள நாமத்தில் இப்பொழுது சரீரத்தை விட்டு வெளியே வருவதாக நான் கட்டளை கொடுக்கிறேன். எப்பேற்பட்ட வியாதியின் கூறுகளாக இருந்தாலும் இந்த ரத்தத்தின் வல்லமை இப்பொழுது சரீரத்தில் இறங்குவதாக, இப்பொழுது அவருடைய சரீரத்தில் இறங்குவதாக. ஒரு பரிபூர்ண விடுதலை உண்டாவதாக, ஒரு பரிபூர்ண விடுதலை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இப்பொழுது இறங்குவது. மார்கரெட், கர்த்தருடைய வல்லமையான கரம் உங்கள் மேலே விழுகிறது. சகோதரி மார்கரெட், இயேசு கிறிஸ்து வல்லமையான கரம் உங்களை இப்பொழுது தொடுகிறது. 13 ஆண்டுகளாக முழங்கால் பகுதியில் ஏற்பட்ட பிரச்சனையினால் மருத்துவமனையில் 2 முறை நீங்கள் அறுவை சிகிச்சை செய்திருக்கிறீர்கள். ஆனாலும் உங்களுக்கு அந்த முழங்கால் பகுதியிலே, அந்த முட்டு பகுதியில இன்னும் உங்களுக்கு ஒரு முழுமையான தீர்வு கிடைக்கவில்லை. எழுந்து சரியானபடி நடக்க முடியாதபடி இருக்கிற மார்கரெட், இயேசு கிறிஸ்து ரத்தத்தின் வல்லமை இப்பொழுது முழங்கால் பகுதியில விழுகிறது, உங்கள் முட்டு பகுதியில விழுகிறது. கர்த்தருடைய வல்லமை உங்களை ஆட்கொள்ளுகிறது. கர்த்தர் உங்களுக்கு அந்த வியாதியில் பரிபூர்ண விடுதலை கொடுக்கிறார். மற்றவர்களை போல உங்களை எழும்பி நடக்க பண்ணுகிறார். உங்களுடைய வயது 56. தேங்க்யூ லார்ட், உமக்கு ஸ்தோத்திரம். தேங்க்யூ லார்ட், உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவர், நன்றி ஆண்டவர், உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. சாமுவேல், கர்த்தருடைய வல்லமையான கரம் உங்களை தொடுகிறது. மகனே சாமுவேல், இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான கரம் உங்களை தொடுகிறது. சரும வியாதியினாலே பாதிக்கப்பட்டு 6 வருடமாய் அந்த வியாதியினாலே நீங்கள் கடந்து போயிருக்கு. வெளியே யாருக்கும் தெரியாது. பலமுறை மருத்துவரை சந்தித்து விட்டீர்கள். இதுமுறை 18 முறை நீங்கள் மருத்துவர்களை சந்தித்து பார்த்து விட்டீர்கள். இதுமுறை 6 மருத்துவர்களை சந்தித்திருக்கிறீர்கள். கர்த்தருடைய வல்லமையான கரம் உங்கள் மீது இறங்குகிற சாமுவேல், இயேசு கிறிஸ்து உங்களை தொடுகிறார் இப்பொழுது. தேங்க்யூ லார்ட், உமக்கு ஸ்தோத்திரம். சருமத்தில் இருக்கிற வியாதியை கர்த்தர் இப்பொழுது மாற்றி போடுகிறார். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். உங்களுடைய வயது 41. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், உமக்கு ஸ்தோத்திரம். தேங்க்யூ லார்ட், உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. எலிசபெத், கர்த்தருடைய வல்லமையான கரம் உங்களை தொடுகிறது. மகளை எலிசபெத், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் வல்லமை உங்களுடைய கண்கள் பகுதியில் இப்பொழுது விழுகிறது. சிறிய வயதிலே எனக்கு கண்களில் இப்படிப்பட்ட வியாதியா, 6 வருடமாய் இந்த வியாதியோடு கூட நான் அவதிப்படுகிறேன் என்கிற எலிசபெத், உங்களுடைய வயது 36. 30 வயதில் இந்த வியாதி வந்தது. 6 வருடமாய் இந்த வியாதியோடு கூட நீங்கள் போராடி கொண்டிருக்கிறீர்கள். கர்த்தருடைய வல்லமை உங்கள் மீது இப்பொழுது இறங்குகிறது. கர்த்தர் அந்த வியாதியில் உங்களுக்கு விடுதலை கொடுக்கிறார். பெற்றுக்கொள்ளுங்கள் அற்புத இயேசுவின் நாமத்தில். தேங்க்யூ லார்ட், உமக்கு ஸ்தோத்திரம். தேங்க்யூ லார்ட், உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி. இந்த நிகழ்ச்சியை பார்த்திருக்க ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். இந்த வல்லமையால் நிரப்பும். தாங்குகிற, ஏந்துகிற, சுமக்கிற தம்முடைய வல்லமையான கரம் தாங்கி ஏந்தி சுமக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென்.